காட்சிலா விசஸ் காங். ஸோ அது நியூ எம்பையர். அதுதான் வந்து நான் படம் பார்க்க வந்துருக்கிறேன். ஸோ படம் நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. முக்கியமா வந்துட்டு இடையில ஒரு பட்டர்ஃபிளை வரும் அப்படின்னு ஒரு பட்டர்ஃபிளை வரும், அதுவுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் முக்கியமா வந்துட்டு காட்சிலா அவங்க 2 பேருமே அச்சுப்பாங்க. அச்சுக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுடா நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம போய் காப்பாற்ற போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட் வந்து காப்பாற்ற போறதுக்கு ஒரு 2 வரும். அந்த உடனே இவங்க 2 பேரும் அச்சுக்காதீங்கன்னா வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா போய் அச்சுப்பாங்க. நல்ல ஃபைட் இருக்கு, நல்ல தரமான ஒரு ஃபைட் இருக்கு. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு படம். கண்டிப்பா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பு இருக்கு. பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு. உண்மையிலே ஆக்சுவலா முக்கியமா யாருக்கு ஹைப் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. பட் காங்கு தான் ஸ்டாலா அப்படின்ற மாதிரி கதைதான். வேற என்ன, 2 யூனிவர்ஸுக்கும் சண்டை வருகிறது. 2 யூனிவர்ஸுக்கும் சண்டை வருகிறது. அந்த சண்டையை 2 காங்கும் 2 காட்சிலாவும் சண்டை புரிவார்கள். ஒரு காங்க வந்து அடிமைப்பட்டு வச்சிருக்காங்க. அந்த அடிமைப்பட்டு அந்த ரிலீஸ் பண்ணிடுவான். அந்த குட்டி காங்கு ரிலீஸ் பண்ண உடனே 2 பேருக்கும் சண்டை நடக்கும். கடைசியில காங் ஜெயிக்கும், காங்கும் காட்சிலாவும் ஜெயிக்கும். டிராவெல்லாம் இல்லைங்க. ஒரு காங்கு ஒரு காட்சிலா, ஒரு காங்கு இன்னொரு காட்சிலா, 2 பேர் அடிச்சுப்பாங்க. கடைசியில மொத்தம் 4 பேர். இன்னொரு குட்டி காங்க ஒண்ணு இருக்கும், அதுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃபிளை வரும் அப்படின்னு. அந்த பட்டர்ஃபிளையும் ஹெல்ப் பண்ணும். பட்டர்ஃபிளை தான்ப்பா, பட்டர்ஃபிளை வரும் ஆக்சுவலா. சோ 2 பேரும் அடிச்சுப்பாங்க. கடைசியில ஹீரோ ஜெயிச்சிருவாங்க. 10க்கு 10 கொடுக்கலாம். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ஜாலியா பண்ணலாம். நல்லா கிராபிக்ஸ் சீன்லாம் எப்படி இருக்கு? நான் பார்த்து 3D தான், நல்லா செம்மையா கிராபிக் சீன்ஸ்லாம் நல்லா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஹாலோ சீன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எங்களோட அட்வான்டேஜ்னா 3D நாங்கள் பார்த்தது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஐமேக்ஸில் பார்த்தோன்னா இது செம்மையா இருக்கும். அந்த கிராபிக்ஸ் விஷுவல்லாம் டபுள் மடங்கு நல்லா இருக்கும். இதுல யார் சண்டை போட்டாங்க? காங்க காட்சிலா? இல்ல மெயின் வில்லன் வந்து ஸ்கார்கிங் தான் காமிச்சிருப்பாங்க. அவர் ஷியூமாவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்கார்கிங் தான் மெயின் வில்லன் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் தவிர மற்ற எல்லாத்துலயுமே காட்ஸ்லாம் காங் தனித்தனியா தான் இருக்கும். அதுக்கு மாதிரி மீட் பண்ணிக்காது. காங் வேற இடத்துக்கு பயணம் பண்ணி போகும், காட்ஸ்ல வேற இடத்துக்கு பயணம் பண்ணி போகும். மேக்ஸிமம் 70% காங் தான் ஸ்கிரீன் அப்சர்வ் பண்ணிருக்கோம். மிச்சம் 30% காட்ஸ்ல தான். இதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டை விட இது பிரமாண்டமா இருக்கு. கிராபிக்ஸ்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க. முன்னாடி அந்த பாட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கான படமா இல்ல எல்லாரும் பார்க்கலாம்? இதுக்கு பதில் அதான் நீங்க ரசிச்சீங்க, அதே மாதிரி பெரியவங்களும் ரசிப்பாங்களா? சின்ன பசங்க என்ன பொறுத்தவரை சின்ன பசங்க நல்லா ரசிச்சிருவாங்க. பெரியவங்க ரசிக்கிறாங்கன்னா பெரியவங்கிட்ட போய் கேளுங்க. எனக்கு சின்ன பையன் தான், எனக்கு தெரியாது. சரி, ஓகே. ஓவராலா ரேட்டிங் எவ்வளவு? 10க்கு 9.7. படம் பார்க்க வந்தோம். இது FTFSல பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நாங்கள் மோஸ்ட்லி விஜய் ஃபிலிம் தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி தான் வந்து காங் படம் எப்பயும் இன்ட்ரெஸ்ட்டாக வீட்லேயே ஓடிடியில் பார்ப்போம். பட் இந்த வாட்டி சினிமாஸில் பார்க்குறோம். சினிமாஸ்னு வந்துச்சு ஆடு. அதனால் ஆக்சுவலி இது ஓடிடியில் வராது. அதனால் வந்து சன் ஹாலிடே இப்போ வர இப்போது. அதனால் ஹாலிடேஸ்க்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு காங் ஆரம்பித்தோம். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். காட்ஸில்லா இதுக்கு முன்னாடி ஓடிடிலாம் பார்த்துருந்தேன் நான். இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இங்கிலீஷ் மூவிக்கு வந்து தேட்டருக்கு வந்திருக்கோம். மூவி வந்து விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து காங் ப்ளஸ் காட்ஸில்லா 2மே பேரலாக காமிச்சிட்டே இருப்பாங்க. பட் கிளைமேக்ஸில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் வந்து 2மே வந்து சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடையில ஒரு சின்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது, குட்டி குரங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா ஒரு ஸ்டோரியை மூவ் பண்ணது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஒரு காமெடி கேரக்டரும் இருக்குது, உங்களுக்கு டார்க் ஹியூமரும் கொஞ்சம் இருக்குது. அதனால் ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த வெக்கேஷன் லாங் வீக்கெண்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற படம் தான். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா கூட சண்டை இருந்தது. இந்த பார்ட்டில் யார் கூட? இந்த காட்ஸில்லாவும் காங்கும் சேர்ந்து இன்னொரு கேரக்டர். காங்கும் காட்ஸில்லாவும் சேர்ந்து ஸ்கார்கிங் அப்புறம் ஷியூமா கூட சண்டை போடுச்சு. அது எப்படி இருந்தது? ரசிக்கும் படியா இருந்தது? நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாங்களா? எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். கிட்ஸோட பார்த்தா நல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆக்சுவலி கிட்ஸ் ரெண்டு மூவி பார்த்துருக்காங்க பிஃபோரா. அதனால இவங்களுக்கு வந்து ஸ்டோரி அந்த கேரக்டர்லாம் எல்லாம் கிளியராக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேரக்டர்லாம் நான் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் கிட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கு, ஈஸியாக இருக்கும். காட்ஸில்லா இந்த காங் படத்தை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்டோரி நல்லா கிளியராக இருக்கும். இந்த வீக்கெண்ட் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். டெஃபினட்டாக லாக் விங்கெட்டில் வந்து இந்த பெஸ்ட் மூவி இது. தேங்க்யூ. 10க்கு 8 சார்.